ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு இருந்த உதயநிதி டிவியை உடைச்சு அம்மா கிட்ட போய் அழுகுறாரு. எப்படி விஜயை வந்து இந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து நான் பார்ப்பேன், என்னால் தாங்க முடியாதே என்று அந்நியார் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களிடம் சவுக்கு சங்கர் சாரி புரோக்கர் சங்கர் வந்து உதயநிதி அவர்கள் வந்துட்டு டிவி உடைச்சிட்டு வந்து அழுந்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பிரஸ் கிட்ட வந்து சொன்னா அது உண்மையாடுமா? ரிசல்ட் வர அன்னைக்கு நீ சார் எங்க இருந்தீங்க? எங்க புரோக்கர் சங்கர் அவர்களே, ரிசல்ட் வந்த அன்னைக்கோ ஓட்டு போடுறீங்களா நீங்க எங்க இருந்தீங்க? சிறைவாசத்துல இருந்தீங்க, சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. சவுக்கு சங்கர் அவர்களே மன்னிக்கணும், புரோக்கர் சங்கர் அவர்களே. புரோக்கர்யா நீ? 1 நம்பர் புரோக்கர். அதாவது மனசாட்சி தொட்டு சொல்லு, 2024 40க்கு 40 தொகுதி ஏடிஎம்கேட கூட்டணி வெற்றி பெறும். அது சொல்லாம மறைமுகமா நீ வந்துட்டு ஏடிஎம்கேக்கு பிரச்சார வேலை நீங்க பண்ணவே இல்லையா? ஏடிஎம்கே இருந்து காசு வாங்கவே இல்லையா? அதுல நீங்க டி நகர்ல வீடு வாங்கவே இல்லையா? அது மாலதி பேர்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லையா? ஏதோ உத்தம புத்திரம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அயோக்கிய பையன் தானேயா நீங்க? கேஸ் போடுறியா? போட்டுக்க. ஏடிஎம்கே கிட்ட இருந்து காசை வாங்கி 2024க்கு முன்னாடியும் சரி அதுக்கு அப்புறமும் சரி முழுக்க ஏடிஎம்கேக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இப்ப ஆட்சி மாற்றம் வந்தோடனே உங்க மேல இருக்கிற அந்த குண்டாஸ் கேஸ் வந்துட்டு பொம்மை முதலமைச்சர், டம்மி முதலமைச்சராக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களுடைய மூலமா, முதலமைச்சராக செயல்பட்டு இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனன் மூலமா உங்களுடைய கேஸ் ரத்து செஞ்சது மட்டும் இல்லாம அவங்க ஒரு நல்லா பல்கா கஜானா நல்லா அள்ளி வேற கொடுத்திருக்காங்க. அதனால இப்ப நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு சொம்பு தூக்குறீங்க. நீங்க வந்து திமுக விமர்சனம் பண்றதுக்கு என்னையா தகுதி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரோக்கர் வேலை பார்த்திருக்க, வருஷத்துக்கு ஒரு கட்சியோட வந்து புரோக்கர் வேலை பார்த்திருக்க நீங்க பச்சையா வருது, நல்லா வாயில வருது. வாங்கின காசுக்கு ஏடிஎம்கே கூட கடைசி வரைக்கும் விசுவாசமா இருந்தா பரவாயில்ல, அதுவும் இல்ல. டிவிகே கிட்ட இருந்த காசை வாங்கிட்டு இப்ப டிவிகே விசுவாசமா இருக்கீங்க, இப்ப ஏடிஎம்கே கழுவி ஊத்துறீங்க. அதாவது காசு எங்க அதிகமா கொடுக்குறாங்களோ அங்க வேலை பாக்குறது பேர் என்ன தெரியுமா? போக்கிரியில கூட வந்துட்டு விஜய் அவர்கள் இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கு பேரு கெமோஃபிளஜ்னு சொல்லுவாங்க, அதாவது பச்சோந்தி. அந்த பச்சோந்தி வேலை பாக்குற சவுக் புரோக்கர் சங்கர் அவர்களுக்கெல்லாம் வந்துட்டு பிரஸ் எல்லாம் பாக்குறதுக்கு என்னையா தகுதி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஏங்க இன்னும் அவர் ஏங்க பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? புரோக்கருங்க அவரு. நாளைக்கு இங்க பாருங்க, நானே வந்து ஒரு 10 கோடிக்கு நான் காசு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து சொம்பு தூக்குவாப்ல. அப்பேற்பட்ட ஆளெல்லாம் மதிச்சு போய் பத்திரிகையாளர் எல்லாம் போய் அந்த ஒரு ஆளை மதிச்சு நீங்க போய் பேட்டி எடுக்கிறீங்களே, எப்படிங்க உங்களுக்கு எல்லாம் மனசு வருது? புரோக்கர் எல்லாம் தயவு செய்து பெரிய ஆள் ஆகாதீங்க. அப்படியே இங்க பாருங்க, கண்டுக்காம விட்டுறணும். அல்லு சில்லுங்க, ஒண்ணுமே கிடையாது, பிரயோஜனமே இல்ல.